அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அந்த பென்ஃபரன்ஸ் சொன்னது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். 1985 இருந்து 95 வரையும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 லிட்டர் வரும். அதிகபட்சம் 200 லிட்டர்லாம் வந்த காலங்கள்லாம் இருக்கு. அவங்க அந்த மூட்டையில கட்டி கொடுத்த காலங்கள்லாம் இருக்கு. அங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அது அங்க எஸ்எஸ்பி சொல்லுவார், ஒரு இதாவே சொல்லுவார், கார்த்தியன் பிளாட் லிஸ்ட் விருதுநகர் போட சொல்லுங்க சார், உங்களுக்கு நாங்க லெட்டர் கொடுத்துட்றோம் சார் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு வரையும் அந்த மரியாதை இருக்கு. அந்த பிளாட் லிஸ்ட் விருதுநகர்ல நமக்கு அந்த மரியாதை இருக்கு. என்னுடைய பையனை பொறுத்த வரையும் அவன் பேசிக்கலா அவன் இன்ஜினியர். 2016 நான் டீலரா வரும்போது அவன் திருச்சி தான் ஃபர்ஸ்ட் டீலர்ஷிப் போனேன். அப்ப அவன் வரல. அடுத்து தஞ்சாவூர் போனேன். அப்ப லக்கேஜ் தூக்குறதுக்கு தான் அவன் சொன்னது மாதிரி அந்த பைய தூக்குறதுக்கு தான் என்னால தூக்க முடியல வாடா அப்படின்னு வந்துட்டாப்ல. அன்னைக்கு வரையும் ஸ்டாம்பை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே எஜுகேட் பண்ணி 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 இன்னைக்கு கேரளால கார்த்தியனா அப்படின்பாங்க. சக்திராஜுடைய அப்பா அப்படின்னா, ஓ சக்திராஜுடைய அப்பாவா நீங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்லா டெவலப் ஆயிட்டாப்ல. கேரளாவை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான இருந்துச்சு. நார்த்தன் சைட்ல பூராமே என்னுடைய பையன் கேரளா போயிடுறதுனால என்னுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு தான் நான் போறேன். நான் வீட்டுக்காரிக்கும் பிளாட்லினா இன்னும் தெரியாது. ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவளும் தெரிஞ்சு நல்லா பண்றாப்புல. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் பிளாட்டலி இன் வேர்ல்டு இன் அன் இந்தியா. அது ரொம்ப நான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். நான் 1840 முதல் ஸ்டாம்ப் பென்னி பிளாக் மே மாசம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த வருஷமே டாக்டர் ஜான் எட்வர்டு கிரே அப்படிங்கிறவர் ஸ்டாம்ப் உபயோகப்படுத்துறதுக்கு இல்லாம கலெக்ஷனுக்காக நான் ஒரு 4 ஸ்டாம்ப் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு கொடுத்திருக்காரு. அவர் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துல விலங்கியல் நிபுணராக பணியாற்றி இருக்காரு. இதை ஸ்டான்லி கியூபன்ஸ்ல ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் கலெக்டர் அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அப்ப இதுல பிளாட்டலி அப்படிங்கிறது என்ன? சாதாரண ஸ்டாம்பு லெட்டர்ல ஒட்டி போச்சு, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல நிறைய எரர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது நிறைய அந்த டீட்டெயில் பூராமே நான் போட்டிருக்கேன். இதுல ரொம்ப மெயினானது 1847 மொரீசியஸ்ல வெளியிட்ட ஒரு ஸ்டாம்பு. ரொம்ப பிளாட்டரியில ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. அதாவது பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற கண்ட்ரிஸுக்கு பூரா, இந்தியா, ஸ்ரீலங்கா, மொரீசியஸ் எல்லாத்துக்கும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், போஸ்டலுடைய அத்தாரிட்டியை இது மாதிரி மாத்துங்க, ஸ்டாம்ப் பிரிண்ட் பண்ணி வில்லுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அப்ப அதை எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத அவங்க லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அப்ப அதை அந்த கவர்னர் அதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருக்கும்போது கடைசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் பெய்டு அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக அந்நேரம் பண்ணும்போது அந்த ஆர்டர் காத்துல பறந்து போயிருக்கு. அப்ப அவரை தேடி தேடி பாக்குறாரு, நாளைக்குள்ள இதை பிரிண்ட் கொடுக்கணுமே, என்னடா இப்படி பறந்து போயிடுச்சு, இதுல என்ன வார்த்தை வரும்னு அவருக்கு தெரியல. அப்ப யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அது போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆபீஸ்னு எழுதி கொடுத்துட்டாரு. அது போஸ்ட் பெய்டுன்னு இருக்கணும். போஸ்ட் ஆபீஸ்னு எழுதிட்டாரு. எழுதி அதை பிரிண்ட் கொடுத்துட்டாரு. பிரிண்ட் ஆகி வந்துருச்சு, சேலுக்கு வந்துருச்சு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க அது போஸ்ட் ஆபீஸ் இல்லைங்க, அது போஸ்ட் பெய்டு. அந்த ஸ்டாம்ப் நான் போட்டிருக்கேன் குரூப்ல. 500 முத்திரை தாள்கள் மட்டும் அச்சிடப்பட்டது. அது யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அது கவர்ல யூஸ் பண்ண ஸ்டாம்ப் 2 ஸ்டாம்ப். அது 1 penny 2 penny போஸ்ட் ஆபீஸ் போட்டிருக்கிறது.
1993 57,50,000 சுவிஸ் பிராங்குக்கு சேல் ஆயிருக்கு. 1900 இன்னைக்கு அதனுடைய இது பல கோடிக்கணக்கான ரூபா. இது ரொம்ப 500 தான் பிரிண்ட் பண்ணிருக்கனால அது ரொம்ப ரேரானது. அதே மாதிரி பிளாட்டில இது மாதிரி மெட்டீரியல்ஸ் வரும்போது ரொம்ப ஆர்வங்கள் கூடி அதை கலெக்ட் பண்றதுக்கு மக்கள் ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது பண்றது எல்லாமே பண்ணாங்க. அமெரிக்கால 1918 மே 10 இஷ்யூ பண்ண 24 சென்ட் ஏரோப்ளைன் ஒரே ஒரு சீட்டு மட்டும் 100 ஸ்டாம்ப் மட்டும் ஏரோப்ளைன் தலைகீழா பிரிண்ட் பண்ணி வந்துருச்சு. அது நான் போட்டிருக்கேன் அந்த குரூப். இது அது இன்னைக்கு எஸ்டிமேஷன் பண்ணிருக்கிறது $15,93,000 US. இன்னைக்கு கிடையாது. இது இப்ப இது பண்ணது அந்த 2000 வருஷத்து பக்கத்துல. இன்னைக்கு அதனுடைய விலை ரொம்ப அதிகம். நம்ம இந்தியாலயும் அதே இது நடந்திருக்கு. அதுவும் போட்டிருக்கேன் நானு. போறனால இன்வெர்டட் அன்னைக்கு லித்தோகிராஃபிங்கிறதுனால எரர்ஸ் நிறைய வந்தது. அப்ப பிளாட்டலியில ஒரு பூஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா நான் என்னுடைய சைட்ல நான் என்ன சொல்றேன், பிளாட்டலினா என்ன, ஜெனரல் எரருக்கே போகணும்னு அவசியம் இல்லை, காஸ்ட்லியாவே போகணும்னு அவசியம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. சாதாரண டிஃபினிட்டி ஸ்டாம்ப் வாங்குங்க, ஒரு 200 ஸ்டாம்ப் வாங்குங்க, அதை டேபிள்ல அடுக்குங்க, அடுக்கி அதை பார்த்து அதுல என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு பாருங்க. அதை வச்சு ஒரு ஸ்டோரி எடுங்க. பல கலெக்டர்ஸ் அதுலதான் ரொம்ப 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 பாப்புலர் ஆயிருக்காங்க. நம்ம சாதாரண ஸ்டாம்பு நம்ம முந்தி நாங்க என்ன செய்வோம்னா பேங்க்குலாம் போய் அந்த கவரை பூரா வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு அதுல தண்ணியில போட்டு ஊற வச்சு அந்த ஸ்டாம்பை எடுத்து அதைத்தான் ஃபாரினுக்கு அனுப்பி ஃபாரின் ஸ்டாம்பை வாங்குவோம். ஏன்னா இப்ப அதுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் கொரியர் அது இதுன்னு வந்துருச்சு. இதனால ஸ்டாம்ப் கிடைக்குது. யூஸ்டு ஸ்டாம்ப் கிடைக்கிற கொஞ்சம் அபூர்வமா இருக்கு. சாதாரண ஸ்டாம்பு லாட்டா கிடைக்கும். 1000 ஸ்டாம்ப் 2000 ஸ்டாம்ப் வாங்கி அதை வச்சு அதை ஸ்டடி பண்ணி அதுல இருந்து நீங்க நாலேஜை கிரியேட் பண்ணி பிளாட்லியை கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு அது ஹாபி. நான் பல தடவை சொல்றது, நான் ரொம்ப ரொம்ப டீலர் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, 2016க்கு முன்னாடி வரையும் நான் கலெக்டரா இருந்தேன். அதுவரை எனக்கு மட்டும் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2016க்கு அப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 250 பேர் கலெக்டருக்கு நான் ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நாலேஜ் ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவங்க கேட்கிற மெட்டீரியல் நம்ம கூட்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்போ இதே நாலேஜ்ல நம்ம கலெக்டர்ஸும் வரணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சாதாரண விஷயம், நீங்க என்ன கலெக்ட் பண்றீங்க அதை கலெக்ட் பண்றதை வைங்க. கட்டாயம் 100 வச்சீங்கன்னா ஏதாவது ஒண்ணுல ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். அதை லொக்கேட் பண்ணுங்க, நல்லதை போடுங்க, அந்த லொக்கேட் பண்ணதை போட்டு அதுக்கு ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதுங்க. அது உங்களுடைய கலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க எக்ஸிபிட்ல கொண்டு போய் வச்சா கூட. இதுதான் உண்மையான பிளாட்டலி. இதுதான் ஸ்டடின்னு சொல்றது. அதனுடைய ஹிஸ்டரி எடுங்க. ஒரு சில இடங்களை விட்ரா பண்ணிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் ரீபிரிண்ட் பண்ணுவாங்க. அப்போ விட்ரா பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாம்பையும் போடுங்க, ரீபிரிண்ட் பண்ண ஸ்டாம்பையும் போடுங்க. சாதாரணமா கிடைக்கும். இந்த இதெல்லாம் நம்ம 71 பங்களாதேஷுக்காக பிரிண்ட் பண்ணாங்க, வில்யூஜ் ரிலீஃப்னு சொல்லி. அதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டோரி எழுதலாம். அது தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், ஹிந்தியில இருக்கும், இன்வெர்டட் இருக்கும், ரப்பர் ஸ்டாம்ப்ல போட்டிருப்பாங்க. ஒரு சில இது கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்லயே பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அத அந்த ஸ்டாம்ப் இல்லைன்னா கமாமரேட்டிவ் 5 ரூபா ஸ்டாம்ப் இருக்கா அதுல பிரிண்ட் பண்ணி ஒட்டுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபென்டிவ் ஸ்டாம்ப்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல சாதாரணமா கிடைக்கிற ஸ்டாம்ப், அதை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதுங்க. அது ரியல் பிளாட்டலி ஆகும். அது மாதிரி நம்மளுடைய பிளாட்டலியை நம்ம டெவலப் பண்ணணும். பிளாட்டலிங்கிறது நான் மறுபடியும் எல்லா காலங்கள்லயும் சொல்லுவேன். நம்ம கிளப் ஆரம்பத்துல இருந்து சொல்லுவேன். பிளாட்டலி ஹாபி, நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெச்சை இது பண்றது, நம்மளுடைய நாலேஜை கூட்டுறது, அதுக்கப்புறம் ஃபன்.
பண்ண எப்படி நீங்க கலெக்ட் பண்ணதை நீங்க பார்க்கும் போது ஒரு சந்தோஷம், வெளியே இருந்து வர்றவங்கள்ட்ட காட்டும் போது ஒரு சந்தோஷம். இது வந்து ரொம்ப அருமையான ஒரு. மூணாவது வந்து இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு என்னுடைய சைட்ல இருந்தே நான் சொல்றேன். நான் 2016 வந்து நான் டீலரா வரும்போது ஒரு டிசிஷன் எடுத்தேன். என்னன்னா, 2 செட் ஆஃப் மின்ட் ஸ்டாம்ப்ஸ வந்து ஹோல்டு பண்ணிக்கிடுவோம். 2 பசங்க இருக்காங்க, 2 ஸ்டெப்பை ஹோல்டு பண்ணிக்கிடுவோம். மிச்சத்தை பூரா வெளியே எடுத்துட்டு சேல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேலை மெட்டீரியல் வாங்கிக்கிடுவோம்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்தோம். அதுபடி 2 செட்டை நிப்பாட்டி வச்சுட்டு எக்ஸஸ் இருக்கிறத பூரா எடுத்தோம். 2016 வந்து இந்த டீலர்ஸ் உடைய ப்ரொசீடிங் நடந்துட்டு இருக்கு. அந்நேரம் வந்து 2013 நான் வாங்கின சீட்லெட் ஏர் இந்தியா சீட்லெட் வந்து 20,000 ரூபாய்க்கு விற்றோம். 80 ரூபாய்க்கு வாங்கின ஒரு சீட்டை வந்து 7,000 ரூபாய் 8,000 ரூபான்னு விற்றோம். அதே மாதிரி வந்து மெட்ராஸ் நம்ம மியூசியம், சென்னை மியூசியம் 80 ரூபா, அதோடைய ஃபேஸ் வேல்யூ 80 ரூபா தான். ஆனா நாங்க வித்தது 8,000 ரூபா 9,000 ரூபா. அப்போ வந்து இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வந்து இன்னைக்கு வாங்குறது வெள்ளி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளி வாங்கியிருந்தீங்கன்னா, வெள்ளி காயின் வாங்கியிருந்தீங்கன்னா அதோடைய காஸ்ட் 100 ரூபாய் கணக்கு பண்ணி தான் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு குறைஞ்சது 250 ரூபாய்க்கு வெள்ளி போயிருச்சு. அப்போ இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நீங்க இதெல்லாமே நம்ம மெம்பர்ஸ் எல்லாரும் அனுபவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் வந்து நம்ம ஸ்டாம்ப்ஸினுடைய வரலாறு மற்றும் தற்காலத்திய ஸ்டாம்பை வந்து கலெக்ட் பண்ணுற முறைகள், அதனால் ஏற்படுற பயனை பற்றி நம்ம சார் கார்த்திகேயன் சார் ரொம்ப விரிவாக பேசினார். இது வந்து இளைய தலைமுறைக்கு வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல், நமக்கும் கூட. ஆக்சுவலாக வந்து ஸ்டாம்பினுடைய, அதாவது மேனுவல் லெட்டர் ரைட்டிங் மற்ற இதெல்லாம் குறைஞ்சி போன காரணத்தினால ஸ்டாம்புங்கிறது என்ன, அது என்னங்கிற விவரம் கூட வந்து 100க்கு இப்போ இருக்கிறதுல ஒரு 70% கூட தெரியலை. உதாரணத்துக்கு வந்து நான் எங்கள் ஏரியாவில் பாமாநகர் குடியிருப்போர் நல சங்கம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு பேரில் ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் ஆனது. அதை கொண்டு போய் காமிச்சா அதில் வந்து 5 ரூபா ஸ்டாம்ப். அது பார்த்தா, சார் இந்த ஸ்டாம்ப் 500 ரூபாயாங்கிறாங்க. அது 5 போட்டு 2 சைவர் போட்டோம்னா 500 ரூபாயாங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு கவர் கேட்டாங்கன்னு ஸ்பெஷல் ஃபஸ்ட் டே கவர் என்கிட்ட இருந்ததை ஒரு 4 கவர் கொண்டு போய் கொடுத்தேன். சார் இதுவும் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியவே இல்லை. அதே மாதிரி மேக்தூத் கார்டு அப்படின்னு ஒரு தடவை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து கவுன்சிலர் வந்திருந்தாங்க, அந்த ஏரியா கவுன்சிலர். அப்போ என்கிட்ட அந்த எக்ஸஸை வந்து எல்லா மெம்பரும் கொடுப்போம் அப்படின்னா, அப்போ அந்த மேக்தூத் கார்டு பற்றியும் அவங்களுக்கும் தெரியல. 25 பைசாவுக்கு கார்டா அப்படிங்கிற லெவலில் தான் மக்களுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறவங்க தான் வந்து அங்கங்கே இப்போ இதெல்லாம் சொன்னதுனால அவங்கள நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடிஞ்சது. இதெல்லாம் இருக்குது சார், அதெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதில் அந்த மெம்பரில் வந்து அந்த அசோசியேஷனில் இருக்கவங்க பெரும்பாலும் வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதாவது ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஷியல்ஸு, ரிட்டையர்டு அஃபீஷியல்ஸ் தான் எல்லாரும். மேக்ஸிமம் போலீஸ் அஃபீஷியல்ஸு, அப்புறம் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணவங்க, போஸ்டல், பிஎஸ்என்எல் அப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த போஸ்டல் ஸ்டாம்ப்பு, போஸ்டல் ஸ்டேஷனரி நாலேஜ் வந்து இப்போ சுத்தமாக வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம யார்கிட்ட பழகுறோமோ அவங்க லெவலில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி சொன்னோம்னா, அது அவங்க வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி ஸ்டாம்ப்ஸு வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற லெவலில் சொன்னோம்னா அதை வாங்குவாங்க. இப்போ வந்து அடுத்து வந்து 2025, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய பங்கு இந்த அசோசியேஷனுக்கு ஒரு சிறு தொண்டு, அதாவது லாஸ்ட் இயர் ஸ்டாம்ப்பு ரிலீஸ் ஆனதை கன்சால்டேட் பண்ணி கொடுக்குற ஒரு சிறு தொண்டு தான் பண்ணிகிட்ருக்கேன், சிறு தொண்டு மாதிரி. அதில் இப்போ 2025 இஷ்யூ ஆன ஸ்டாம்ப்ஸ் மினியேச்சர் சீட்டு கன்சல்டேஷன் கொண்டாந்துருக்கேன். இன்னும் ஆக்சுவலாக மெம்பர்ஸ் நிறையா இல்லை, இருந்தாலும் வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த மீட்டிங்லேயும் அதே மாதிரி பண்ணிடலான்னு நினைக்கிறேன்.
இல்லை சார், ஆ, நான் என்ன சொல்றேன், ம். லிஸ்ட் இதை கொடுத்துட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க. அடுத்த சார் ம். சரியா இருக்கான்னு பாருங்க, எல்லாருக்கும் வருதான்னு பாருங்க. அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேன். மொபைல் ஃபோன்ஸ் சரி. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டாம்ப்ஸில் மொத்தம் வந்து ஸ்டாம்ப்ஸை நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் இஷ்யூடு பார்த்தீங்கன்னா 43 ஸ்டாம்ப்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து அந்த 43 ஸ்டாம்ப்ஸில் மினியேச்சர் சீட்டில் உள்ள ஸ்டாம்ப்ஸ் மட்டும் வந்து 31. ஸோ அப்புறம் வந்து மினியேச்சர் சீட்டு பார்த்தீங்கன்னா 11 மினியேச்சர் சீட்டு இஷ்யூ ஆயிருக்கு. 11 மினியேச்சர் சீட் இஷ்யூ ஆயிருக்கு. டோட்டல் வேல்யூ ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து, அதாவது 43 ஸ்டாம்ப்ஸில் வந்து 31 மினியேச்சர் ஸ்டாம்பு போக மீதி 12 தான் வந்து ஆர்டினரி ஸ்டாம்ப்ஸ். 215 ரூபா தான் அது. அந்த இதுக்கு வந்து 215 ரூபா தான் வேல்யூ. மினியேச்சர் சீட் சேர்த்தோம்னா 645 ரூபா. ஆக்சுவலாக 2025ல் ஒரே ஒரு ஸ்டாம்ப்பு, ஒரே ஒரு மினியேச்சர் சீட்டு நம்ம வாங்கியிருந்தோம்னா அதனுடைய டோட்டல் வேல்யூ ஜஸ்ட் 860 ருபீஸ் தான். ஒரு மாதத்துக்கு 75 ரூபா கூட வராது. ஆல்மோஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். அது நம்ம ஃப்ளாட் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா எதுவுமே மிஸ் ஆகாது. ஃப்ளாட் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா எல்லாமே மிஸ் ஆகாது. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக எப்படி வருதுன்னா, முன்னாடி வந்து மினியேச்சர் சீட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க, அதுக்கு தோத ஸ்டாம்பும் பண்ணுவாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து மினியேச்சர் சீட் மட்டும்தான் பண்ணுறாங்க, ஸ்டாம்ப்பு விட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா இஸ்ரேல் ஜாயிண்ட் இஷ்யூ எல்லாம் ரூ. 100 ஸ்டாம்ப்பு. அது வந்து வெறும் மினியேச்சர் சீட் தான் இருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் மினியேச்சர் சீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ்ரேல் ஜாயிண்ட் இஷ்யூ ரூ. 100, 2 ரூ. 50 ஸ்டாம்ப்பு. அது மினியேச்சர் சீட் மட்டும்தான் வந்திருக்கு, ஸ்டாம்ப் வரல. அதே மாதிரி மகா கும்பமேளா நடந்தது பாருங்க, அது ரூ. 5 ஸ்டாம்ப்பு 3. அது வந்து ஒரு மினியேச்சர் சீட் 15 ரூபா தான். அதுக்கும் தனியாக ஸ்டாம்ப்பு போடலை. இப்படி வந்து இப்போ நிறைய தான் அந்த மாதிரி தான் ஆகுது. அதனால வந்து அவங்ககிட்ட போஸ்டலில் வந்து நம்ம 2மே கலெக்ட் பண்ணுறோம்னா அந்த மினியேச்சர்ஸ்க்கு ஈக்குவலாக ஸ்டாம்ப்பு ரிலீஸ் ஆயிருக்கான்னு கேட்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஸ்டாம்ப்பு விட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ மொத்தம் இந்த 11 மினியேச்சர் சீட்டை மட்டும் சொல்லிடுறேன். மற்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்கில் பார்த்துக்கலாம், நிறைய மெம்பர் வந்த பிறகு. ஸோ 2025ல் வந்து இந்தியா இஸ்ரேல் ஜாயிண்ட் இஷ்யூ வந்து ஒரு மினியேச்சர் சீட்டு 100 ருபீஸு. இந்தியா இஸ்ரேல் ஜாயிண்ட்னா இந்தியாவுக்கு ஒரு 50 ரூபா ஸ்டாம்ப் போட்டிருப்பாங்க, இஸ்ரேலுக்கு ஒரு 50 ரூபா போட்டிருப்பாங்க. ஸோ 100 ரூபா. அப்புறம் மகா கும்பு மேலே வந்து 15 ரூபா, 3 5 ரூபா ஸ்டாம்ப்பு. அது வந்து அட்ராக்டிவ் ஸ்டாம்ப்பு, ரவுண்ட் ஷேப் ஸ்டாம்ப்பு. அப்புறம் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, அது வந்து 20 ருபீஸ் தான். அது ஒரு நல்ல ஸ்டாம்ப்ஸு. அதே மாதிரி இந்தியா போர்ச்சுகல் ஜாயிண்ட் இஷ்யூ, அதுவும் இந்தியாவுக்கு 50 ரூபா, போர்ச்சுகலுக்கு 50 ரூபாங்கும்போது 100 ருபீஸ் அது. அப்புறம் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சப்மிட் அப்படிங்கிறதுல பர்த் சென்டினரி ஆஃப் லீகன்ஸ் அப்படின்னு 5 பேருடைய சிறந்த பாடகர்கள், கவிஞர்கள் அவங்க இதில் போட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம பழம்பெரும் தமிழ் நடிகை பானுமதி அவங்கள பற்றியும் அந்த ஸ்டாம்பில் இருக்குது. ஸோ அது ஒரு 5 ரூபா ஸ்டாம்ப்பு 5 போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி ஜாயிண்ட் இஷ்யூவில் வந்து இந்தியா மாலத்தீவ் வந்து 120 ரூபா ஸ்டாம்ப்பு, ஒரு 2 60 ரூபா. அப்புறம் வந்து இந்தியா பிலிப்பைன்ஸ் ஜாயிண்ட் இஷ்யூ, அதுவும் 100 ரூபா, 2 50 ரூபா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மங்கோலியா, அதுவும் 100 ரூபா, 2 50 ரூபா. அப்புறம் வந்து பர்த் சென்டினரி ஆஃப் ஸ்ரீ சத்யசாய் பாபா 20 ரூபா. சத்யசாய் பாபாங்கிறது வந்து அதாவது ஒரிஜினல் பாபா கிடையாது. அவருக்கு 5 ரூபா ஸ்டாம்ப் ஏற்கனவே போட்டாங்க. இவருக்கு வந்து 20 ரூபா ஸ்டாம்ப்பு மினியேச்சர் சீட் மட்டும் போட்டிருக்காங்க. 4 மினியேச்சர் சீட்டு 5 ரூபா, 5 ரூபா, 5 ரூபா ஸ்டாம்ப்பு 4 இருக்குது அந்த மினியேச்சர் சீட்டில். நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அந்த அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், பார்த்துருப்பீங்க. அவர் சாய்பாபா, அந்த புட்டபர்த்தி சாய்பாபா. அதுக்கப்புறம் வந்து மெடிசனல் பிளான்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா ஸ்டாம்ப்பு 5 போட்டிருக்காங்க, 25 ரூபா. அப்புறம் 100 இயர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் இன் இந்தியன் ரயில்வே, அதாவது நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரியில் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு ரயிலு. அப்புறம் வந்து டீசலில் ஓடுறது. இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக்
கமெண்ட்ஸ் பண்ணி 100 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வச்சு ஒரு ஸ்டாம்ப் போட்டுருக்காங்க. அது ரூ. 20 2 ரூ. 10 ஸ்டாம்ப்பு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் அதனுடைய மாடலும், இன்னைக்கு வந்தே பாரத் ஸ்ட ரயில் அந்த மாடல் சேர்த்து ரூ. 20 போட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மொத்தம் 11 மினியேச்சர் சீட்ஸ் இருக்கு. இப்ப வர காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நெறைய வந்து பெர்சனாலிட்டி சீரிஸ் தான் நெறைய வரும். இப்ப வந்து வேரியஸ் தீம்ஸ்ல வருது. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. விலை பார்த்தீங்கன்னா 100, 150ன்னா கூட கம்பேர் பண்ணி பார்த்தா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 1000 கூட கிடையாது. ஒரு ஃபுல் இது வாங்கணும்னா ரூ. 1000 தான் வருது. அதனால வந்து நம்மளும் வாங்குவோம். நம்மள சுத்தி உள்ளவங்களையும் என்கரேஜ் பண்ணி, அந்த பிளாட்டிலிக்க டெவலப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், புது ஸ்டாம்பை பத்தி ஒரு விவரம் சொல்றேன். எண்ணிக்கையை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. முந்தி வந்து ஆரம்பத்துல வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கும்போது 20 லட்சம் ஸ்டாம்ப் 50 லட்சம் ஸ்டாம்ப் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 20 லட்சம் ஸ்டாம்ப் 50 லட்சம் ஸ்டாம்ப்ல பிரிண்ட் பண்ணாங்க. அது பிறகு 10 லட்சம் ஆச்சு. அப்புறம் 90ல வந்து என்ன செஞ்சாங்க, கொரியர் வந்த நேரங்கள்ல வந்து அதை வந்து 6 லட்சம் ரூபாய் ஆக்குறாங்க. இப்ப அது 4 ஆகி 3 ஆகி 2 லட்சம் ஸ்டாம்ப் தான் பிரிண்ட் பண்றாங்க. அந்த ஸ்டாம்புடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு சில ஸ்டாம்ப் எல்லாம் 1 லட்சம் தான் பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ மினியேச்சர் போடுறாங்க, அது வெறும் 1 லட்சம் தான் பிரிண்ட் பண்றாங்க, ஸ்டாம்ப் கிடையாது. அப்போ வந்து அது ஸ்டாம்புடைய எண்ணிக்கையே 1 லட்சம் தான். அந்த ஸ்டாம்ப் வேணும்னா நமக்கு வந்து அது 1 லட்சம் தான் எண்ணிக்கை இருக்கும். அப்படிங்கும் போது என்னுடைய கணிப்பு வந்து என்னன்னா, நான் வந்து டீலரா வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவேன். நான் 2005 6லயே ஸ்டாம்புக்கு வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லுவேன் நான். அது வந்து இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு. அது வந்து மறுபடியும் திரும்ப போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல அது பவுன்ஸ் பேக் ஆக போகுது. எல்லா ஸ்டாம்புமே இன்னைக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல நார்த்ல வந்து ஒரு சில ஸ்டாம்ப் கிடைக்காம மதுரையில வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாம்ப் வேணும், அந்த ஸ்டாம்ப் வேணும்னு சொல்லி. ஆமா. ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கே வந்து அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 300 ரூபான்னு சொல்லி போட்டு விட்டாங்க. இதுல ஆன்லைன்ல வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்டே சொல்லிட்டாங்க. அதனால விலை கூடிருச்சு. அது வந்து அதனுடைய கதை வந்து வேற. 2 லட்சம் ஸ்டாம்ப் பிரிண்ட் பண்ணாங்க. 1 லட்சம் ஸ்டாம்ப் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க வாங்கிட்டாங்க. மிச்சம் 1 லட்சம் தான் வந்துச்சு. அதனால டிமாண்டுன்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய கணக்குல நான் பார்க்கும்போது என்னதுன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து கிடைக்குது.